வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு KS ராதாகிருஷ்ணன் அவர்களின் KSR வாய்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு பக்ரீத், ஈகை திருநாள், தியாக திருநாள். இதே நாளில் தீரர் வ.உ.சி.யை கொடுமைப்படுத்திய திருநெல்வேலி கலெக்டராக இருந்த ஆஸ்துரையை வாஞ்சிநாதன் கொன்ற நாள் மணியாச்சியில். அந்த நாளில் இன்றைக்கு இந்த பதிவு. மத்தியில் அமைச்சரவை அமைக்கப்பட்டுள்ளது மோடி தலைமையில். 3வது முறையாக பிரதமர் மோடி பொறுப்பேற்றுள்ளார். நேருக்கு அடுத்தபடியாக மோடி 3வது முறை பிரதமராகியுள்ளார். இங்கே பார்க்க வேண்டும், நாடு சுதந்திரம் பெற்றவுடன் தேர்தல் இல்லாமல் நேரு பிரதமரானார். கணக்கில் பார்த்தால் அவர் 3 தேர்தலை சந்தித்தார், இவரும் 3 தேர்தலை சந்தித்துள்ளார். இப்படியாக இருக்கும் நிலையில் தமிழகத்தை சார்ந்த நிர்மலா சீதாராமன், அவர் பிராமண வகுப்பை சார்ந்தவராக இருக்கலாம். நேற்று கூட என்னுடைய பதிவு சமூக வலைதளங்கள் போட்டுள்ளேன். அவர் ஒரு தமிழர் தான். மதுரை ரயில்வே காலனியில் அவருடைய தந்தையார் பணியாற்றும் போது, ரயில்வே துறையில் பணியாற்றும் போது அங்கே பிறந்தார். தொடக்க கல்வியை, பள்ளி படிப்பை மதுரையிலும் விழுப்புரத்திலும் படித்தார். அவர் சொந்த ஊர் திருச்சி மாவட்டம் முசிறி. பின்பு பட்டப்படிப்பு சீதாலட்சுமி ராமசாமியில் பொருளாதாரத்தில் BA வகுப்பில் பட்டம் பெற்றார். சென்னையில் சில நாட்கள் இருந்தார். ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில், அதாவது எங்கள் காலத்துக்கு பிறகு 80கள் துவக்கத்தில் அங்கே MA பொருளாதாரத்தை படித்தார். நாங்கள் படிக்கும் பொழுது JNUடைய துணைவேந்தராக இருந்தவர் கோபால்சாமி பார்த்தசாரதி, GP என்பார்கள். அவர் யார் என்றார், அரசியல் சாசனத்தை எழுதினாரே, அதே மாதிரி காஷ்மீருக்கு 370 தர வேண்டும் என்று உத்தரவாதம் கொடுத்தாரே, அதை குறித்த ஆவணங்களை தயாரித்தவர் தான் கோபால்சாமி. அவருடைய புதல்வர் தான் கோபால்சாமி பார்த்தசாரதி. நல்ல அறிஞர். அண்ணா மருத்துவமனையில் அமெரிக்காவில் இருந்த பொழுது முழுமையாக அவரை கவனித்து கொண்டார். இந்திரா காந்தி வேண்டுகோளின்படி அண்ணாவை கவனித்து கொண்டார் அமெரிக்காவில். அது ஒரு புறம் இருக்கட்டும். அப்படிப்பட்ட பார்த்தசாரதி தான் இந்திராவினுடைய ஆலோசகராக இருந்தார். இலங்கையில் ஈழத்தமிழர்கள் சாகடிக்கப்பட்டார்களே, கொல்லப்பட்டார்களே, 1983 இனப்படுகொலை நடந்ததே, ஜினோசைட் நடந்ததே, இந்திரா காந்தி சொன்ன ஜினோசைட். அப்போது இந்திரா காந்தி GPயை தான் கொழும்புக்கு அனுப்பினார். GP கொழும்புக்கு சென்றார். இந்திரா காந்தியினுடைய எச்சரிக்கையை ஜெயவர்தனிடம் சொன்னார். பிறகு அந்த இன அழிப்பு ஓரளவு குறைந்தது. இதெல்லாம் வரலாற்று செய்திகள். இப்போ வர அதே மாதிரி அங்கே தான் நிர்மலா படித்தார்கள். பிறகு ஏதோ வெளிநாட்டு லண்டனில் போய் பணியாற்றினார்கள். தமிழர் என்பதில் மாற்று கருத்தில்லை. அவங்க தமிழ் நல்லா பேசுவாங்க. அவங்களுக்கு ஆங்கிலமும் தெரியும், ஹிந்தி தெரியும். அதே போல் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஜெயசங்கர், அவருடைய தந்தையார் சுப்பிரமணியம், பூர்வீகம் தஞ்சை மாவட்டம். சுப்பிரமணியம் அவர் தந்தையார் திருச்சிராப்பள்ளியில் பணியாற்றும் போது பிறந்தார். சென்னை மாநில கல்லூரியில் படித்தார். பிறகு மத்திய அரசின் உயரதிகாரியாக பணியாற்றினார். முரசொலி மாறனுக்கும் கலைஞருக்கும் அவர் நெருக்கம். டெல்லி சம்பத் மூலமாக அவருடைய எழுத்துக்கள், அவரை பற்றியான செய்திகள்லாம் முரசொலியில் 1970களில் வந்தது. யார்? வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருடைய தந்தையார் சுப்பிரமணியத்து. அவர் தமிழர் இல்லைங்கிறாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில். என்ன சொல்ல? நீங்கள் எல்லாத்துலேயும் பிராமணனை பார்க்காதங்க, எல்லாத்துலேயும் சனாதனத்தை பார்க்காதங்க. ஒரு பதிவு போட்டால் வீரவாஞ்சி கொன்னார், இன்னைக்கு மணியாச்சியில் அவர் கொல்லப்பட்ட நாள், அதை பதிவு போட்டால் அவர் சனாதனவாதியே. அப்போ வ.உ.சி.யை கொடுமைப்படுத்தினார் இல்லையா? வ.உ.சி.யை நம்ம கொண்டாடுறோம் இல்லையா? ஏதாவது இஷ்டத்துக்கு ஒரு பதிவு போடுறாங்க. நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கர் தமிழர்னு போட்டதுக்கு அவங்க தமிழர் இல்லைன்னு வம்புக்கு போடுறாங்க. யதார்த்தத்தை புரிய மாட்டாங்க. இதுதான் இன்னைக்கு நிலைமை. சரி, அமைச்சரவை விஷயத்துக்கு வரும். முருகன் என்பவர், அவர் மறுபடியும் அமைச்சராகியுள்ளார். இந்த முருகனை பற்றி சொல்ல வேண்டும், சொல்கிறேன். 2012 சங்கரங்கோவில் இடைத்தேர்தல், திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடுகிறது. ஜவஹர் அந்த தேர்தல் பொறுப்பாளராக அழகிரி, நான், தங்கவேலு இருந்தோம். அப்போது 2012 இந்த முருகன் அங்கே போட்டியிட்டார். முருகனுக்கும் சங்கரங்கோலுக்கும் சம்பந்தம் இல்லை. பொன் ராதாகிருஷ்ணன் அவரை போட்டி விடுறதுக்கு ஆள் இல்லாமல் அந்த தனித்தொகுதி அங்கே போட்டி போட்டார். சொந்த ஊர் நாமக்கல் பக்கம். என்னங்க இங்கே போட்டி போடுறீங்களே? இது PL சமுதாயம், தேவேந்திர குல சார்ந்தவர்கள் இருக்கின்ற அதிகமான பகுதி, அவங்க தானே போட்டி போடணும்னு இவர் போட்டி போட்டார். அப்படித்தான் இவருடைய அரசியல் ஆர்வம் இருந்தது. அன்றைக்கு பலருக்கு தெரியாது, சங்கரங்கோவில் இடைத்தேர்தல் BJP வேட்பாளராக இவர் போட்டியிட்டார் என்று கூட BJPயில் பலருக்கு தெரியாது முருகனை பற்றி. இன்னைக்கு அவர் ஒரு அமைச்சர். இப்போது
மோடி அமைத்த அமைச்சரவையில் எல்லா பகுதிகளுக்கும், எல்லா வட்டாரங்களுக்கும், எல்லா மாநிலங்களுக்கும் அந்த பிரதிநிதித்துவத்தை வழங்கியுள்ளார். கேரளத்தை பொறுத்தவரையில் ஒரே தொகுதி திருச்சூரில் நடிகர் சுரேஷ் வெற்றி பெற்றுள்ளார். அவருக்கு ராஜாங்க அமைச்சர். பாஜகவிலேயே ஒரு கிறிஸ்தவர் குரியன் இருந்தார். அவர் கிறிஸ்துவ வகுப்பை சேர்ந்தவர். அவர் எம்பி கூட கிடையாது. அவர் அழைத்து கொடுத்தாங்க. கேரளாவில் 2 பேர், தமிழ்நாட்டில் 3 பேர், ஆந்திராவிலையும் முறையாக தெலுங்கு தேசம் கூட்டணி கட்சியில் இருக்குது, கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கர்நாடகத்திலையும் தேவகவுடாவுடைய புதல்வர் குமாரசாமி பதவியேற்றுள்ளார். காஷ்மீரத்துக்கும் கொடுத்துருக்குறாங்க. எல்லா பகுதிக்கும் இந்த பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டுள்ளது. அதே போல் தமிழ்நாட்டில் 3 அமைச்சர் என்பதை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். அது யாரும் மறுக்க முடியாது. இப்படிப்பட்ட எல்லா பகுதியில் உள்ளடங்கிய அமைச்சரவை இன்றைக்கு கட்டமைக்கப்பட்டுள்ளது. ஒரு கூட்டணி சர்க்காராக மத்தியில் இன்றைக்கு அமைந்துள்ளது. கடந்த 2 முறையும் தனி மெஜாரிட்டியில் பாரதிய ஜனதா அரசாங்கம் அங்கே அமைத்தது மோடி தலைமையில். இப்போது வாஜ்பாய் காலத்தில் எப்படி அமைத்தார்களோ அதே மாதிரி வட்டார கட்சிகள், மாகாண கட்சிகள் பங்கேற்கின்ற ஒரு அரசாங்கமாக இது திகழ்கின்றது. தெலுங்கு தேசம், நிதிஷ்குமார், அதே மாதிரி மதசார்பற்ற ஜனதாதளம், அதாவது ஹெச்டி தேவகவுடா அமைச்சரவை கலந்துரு. உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரையில் அப்னாதல் சேர்ந்த ஒரு சின்ன கட்சி, எனக்கு தெரியும் அந்த சகோதரி அனுப்பிரியா பட்டேல் அந்த பொறுப்பை ஏற்றுள்ளார். அவர் ஏற்கனவே போன தடவை ராஜாங்க அமைச்சராக இருந்தார். அவர் பியூஷ் கோயல் கீழே ராஜாங்க அமைச்சராக இருந்தார், வர்த்தக அமைச்சராக இருந்தார். உத்தரப்பிரதேசத்துக்கு உரிய பிரதிநிதித்துவம் வெற்றி பெறவில்லை என்றாலும் கொடுத்திருக்கிறார்கள். எல்லா மாநிலங்களுக்கும் பரவலாக கொடுக்கப்பட்டது. அதுபோக இந்த வட்டம் ஒடிசாவில் நவீன் பட்நாயக் பிஜு ஜனதாதள் வெற்றி வாய்ப்பு இழந்தது. அங்கே பாரதிய ஜனதா கட்சி மாநில ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. அதேபோல் தெலுங்கு தேசம் ஆந்திராவிலும் கைப்பற்றியுள்ளது. இப்படியான நிலையில் இந்த அமைச்சரவை என்பது பன்மையில் ஒருமை என்ற அளவில் எல்லா தரப்பினரும் ஒருங்கிணைந்து அமைச்சரவையில் சேர்க்கப்பட்டு உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டு இந்த அமைச்சரவை விளங்குகின்றது. அந்தந்த வட்டார பிரச்சனைகளை நிச்சயமாக சொல்லலாம். இதில் என்ன பார்த்தீங்கன்னா, அயோத்தியில் ராமர் கோவில் கட்டினாங்க, அங்கேயே இவங்க தோத்தாங்க. அகிலேஷ் யாதவ் உடைய இயக்கம், அரசியல் கட்சி நல்ல வெற்றியை அங்கே உத்தரப்பிரதேசத்தில் பெற்றுள்ளது. பீகாரில் நிதிஷ்குமார் வெற்றி பெற்றுள்ளார். இவ்வளவு ஒரு எச்சரிக்கை விடுத்த மம்தா மேற்கு வங்கத்தில் கூட பாஜக வெற்றி பெற்றுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் அதனுடைய வாய்ப்புகள் இழந்துள்ளன. அதே மாதிரி மத்திய பிரதேசத்தில் பரவாயில்லை. கர்நாடகத்தில் உரிய வெற்றியை ஈட்டுள்ளது. ஆந்திரத்தில் கூட்டணியில் வெற்றி பெற்றுள்ளது. தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியிலோட வெற்றி பெறவில்லை. ஆனால் பல தொகுதிகளில் 2வது இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க ஓட்டு சதவீதம் கூடியுள்ளது. திமுகவினுடைய ஓட்டு சதவீதம் குறைந்துள்ளது. கிட்டத்தட்ட 5% குறைந்துள்ளது. இதையும் கவனிக்கணும். இதில் என்னன்னா, அதிமுக 2-3 பிளவாயிருக்கு. பிஜேபி கிட்டத்தட்ட தனியாக நிற்கிறாப்புல தான், புரிஞ்சுக்கணும். இங்கே அதிகமான கட்சிகள் கூட்டணி என்றாலே அதுக்கான ஒரு அதிகமான கட்சிகள் தான் ஒரு பலம். திராவிட முன்னேற்ற கழகம், சிபிஎம், சிபிஐ, அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள், அதே மாதிரி மறுமலர்ச்சி திமுக, இப்படி பல கட்சிகள், கொங்கு மக்கள் கட்சி, இதெல்லாம் சேர்ந்து போச்சு. பிஜேபிக்கு தோழமை வெறும் ஓ பன்னீர்செல்வம், அதே மாதிரி டிடிவி தினகரன், இவங்க தான் தோழமை கட்சி. அதுமாதிரி அதிமுகவை எடுத்துக்கொண்டாலும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான், அதாவது விஜயகாந்தியுடைய இயக்கம் தான் அவங்க கூட சேர்ந்தது. அதே மாதிரி அதிமுக பிளவுண்டு போச்சு. அப்படி இருந்தும் 6% வாக்குகள் திமுக குறைந்துள்ளது. 2026 என்ன ஆக போகுது என்று யோசிக்க வேண்டும். இப்ப ஜெகன் வெற்றி பெறுவார் தான் எல்லாம் சொன்னாங்க. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வெற்றி பெற்றுவிடும், மறுபடியும் ஆட்சி அமைக்கும் என்று சொன்னார். இந்த ரோஜா நடிகை இருக்காங்கல்ல, தெலுங்கு தேசத்தில் இருந்தாங்க. சந்திரபாபு நாயுடு எம்எல்ஏவளாக்குறார். அவரை போய் போடா வாடா எல்லாம் பேசக்கூடிய தகுதியில் என்ன திமிரில் பேசுனது. சந்திரபாபு நாயுடு ஆந்திரா, ஒன்றுபட்ட ஆந்திராவின் முதலமைச்சராக இருந்தவர். நீங்கள் சட்டமன்றத்தில் பேசுனா அவர் இவருன்னு பேசுவாங்க. அவன் இவன் பேச முடியுமா? இப்படிலாம் திமிரில் ரோஜா பேசுகிறான் நகரியில் இருந்துக்கிட்டு. இதே தெலுங்கு தேசத்தில் இருக்கும்போது ஒய்எஸ் ராஜசேகர் ரெட்டி என்ன பேசுனாங்க? ஜெகன்மோகன் ரெட்டி அப்பாவை கடுமையாக பேசுனதில்லை எந்த பொண்ணு, நகரில் தோக்கடித்தாங்க. அதே மாதிரி போதைப் பொருள்கள், விலைவாசி ஏற்றம், பால் விலை உயர்வு, பஸ் கட்டண உயர்வு, மின்சார கட்டண உயர்வு, இதெல்லாம் ஏற்றுனாங்க. யார்? ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியில். இப்போ கீழே விழுந்துட்டார். அதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு ஒரு பாடம், திராவிட முன்னேற்றங்களுக்கு. ஏன்னா ஓட்டு வங்கி குறைஞ்சி போச்சு உங்களுக்கு. நீங்கள் கூட்டணியாக போட்டுக்கிட்டீங்க. 4-5 பயில்வான்கள் சேர்ந்து ஒரு பயில்வானோட சண்டை ஓட்டிங்க. இதெல்லாம் கவனிக்கணும், எளிதல்ல. சும்மா செந்தில் பாலாஜி
இவன் KKSSR அவர் இவர்னா ஒன்றும் அது நடக்கப்பட்டு நீங்களும் தோக்க போகிறீங்க 2000. அதுபோல் நடிகர் விஜய் வேற வர்றாரு 2026. இளைஞர் பட்டாளம் அவர் பின்னாடி இருக்குது. இப்போவுமே கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான உறுப்பினர்கள் சேர்ந்துட்டாங்க அவர் கட்சியில். அவங்க ஓட்டு போடுவாங்க, வளமாக வேலை வைப்பாங்க தேர்தல் நாளில். இப்படியா நிலை இருக்கின்றது. நீங்கள் ஓட்டு காசு கொடுக்குறீங்க, கூட்டத்துக்கு சம்பளம் கொடுத்து ஆள்களை கூட்டு வரீங்க, பிரியாணி கொடுக்குறீங்க, ஒரு சில ஆண்களுக்கு மது பாட்டில் கொடுக்கீங்க. இப்படித்தான் கூட்டம் சேருது. உங்களுக்கு கூட்டம் சேர்க்கறதுக்கும் பணம், சாப்பாடு, மது, ஓட்டுக்கும் காசு. இப்படித்தான் நீங்கள் ஜெயிக்கிறீங்க. வலுவான கூட்டணி. அப்படி இருந்தும் உங்களுடைய ஓட்டு சதவீதம் திமுக குறைஞ்சிருக்கு. ஜெகன்மோகனுக்கு என்ன நடந்ததோ அதே தான் ஸ்டாலினுக்கு நடக்கும் 2026. அதுவும் ஓட்டு சதவீதம் குறைஞ்சி வச்சு வலுவான கூட்டணி உங்களுக்கு எதுக்கலை. சின்ன சின்ன கூட்டணிகளை வச்சுட்டு பாஜக ஒரு பக்கமும் அதிமுக ஒரு பக்கம் இருந்தாலும் எளிதாக வெற்றி பெற்றீங்க நாடாளுமன்றத்தில். அதனால் வருகிற தேர்தல் எளிதல்ல. அதே மாதிரி இனிமேல் மோடி தன்னுடைய தென்மா மாநிலங்களில் எப்படி அரசை எடுத்து செல்ல வேண்டும், அவருக்கு என்னென்ன செயல்பாடுகள் மத்திய அரசால் செய்ய முடியும் என்பதை அவர் தீர்மானித்துள்ளார். கச்சத்தீவை எப்படியால் திரும்ப பெற வேண்டும், இந்திய இலங்கை மீனவர்களிடம் நடக்கும் போராட்டத்தை 2 பேருக்குள்ள இருக்கின்ற பகைமை உணர்ச்சியை தீர்க்கப்பட வேண்டும். 2 விஷயத்தை அவர் எடுத்துள்ளார். இப்போ அதுக்கு ஒரு குழு போட்டுட்டாங்க. இப்படியான நிலையில் தமிழ்நாட்டையும் கேரளாவிலையும் என்ன மாதிரி கொண்டு போகலாம் என்று அவர் நினைக்க ஆரம்பித்து விட்டார். கடந்த திங்கட்கிழமை இதை குறித்து தமிழ்நாட்டிலும் கேரளத்திலும் பாஜக வர வேண்டுமென்றால் தனியாக அதனுடைய போக்கு, தன்னுடைய அணுகுமுறையை மாற்ற வேண்டும், ஸ்பெஷல் பேக்கேஜ் கொடுக்க வேண்டும் என்று என்னுடைய ஆங்கில கட்டுரை டெல்லி பயோனியரில் வந்தது. அது என்னுடைய முகநூலில் கூட போட்டிருக்கேன். அதை வச்சுட்டு என்கிட்டே பல பேர் டெல்லியிலேருந்து தொடர்பு பண்ணாங்க. உள்துறை இலாகாவிலேருந்து அமித்ஷா இது என்னென்ன செய்யலாம் உங்கள் கட்டுரையை பார்த்தோம்னு. அவங்க அந்த எண்ணத்தில் இன்னும் எப்படி சீர் செய்கிறதுன்னு இறங்கியிருக்கிறாங்க. இப்படியான நிலையில் பல வகையில் நாளைக்கு சோதனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். கம்யூனிஸ்ட்களை சொல்கிறேன், இந்த இடத்துல ஒன்று நான் சொல்கிறேன். திருநெல்வேலியில் கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃபீஸு கலப்பு திருமணம் செஞ்சாங்கன்னு அடிச்சிட்டாங்கன்னு பெண்கள் ஆண்களை கைது பண்ணாங்க. பெண்களை கோர்ட்லேயோ காவல் நிலையத்திலையோ அவங்க ஜாமீனில் விட்டுட்டாங்க, பிணையில் விட்டாங்க. ஒரு 10 ஆண்களை கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டை சிறையில் அழைத்துள்ளார்கள். சரி, அது உங்களுடைய சித்தாந்தம், நீங்கள் நடத்துங்க, கலப்பு திருமணத்தை நடத்துங்க, உங்கள் ஆஃபீஸில் வச்சு செய்யுங்க, அதில் நான் மாற்றுக்கிறது கிடையாது. கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த 2 பேருக்கு முன்னாடி தாய் தந்தை 2 தரப்பும் தாய் தந்தை அழைச்சி நீங்கள் பேசியிருக்கணுமா, தனியாக அழைச்சி பேசியிருக்கணுமா வேண்டாமா? எடுத்தங்க ஒருத்தன்னு உடனே பேசினா எப்படி? அவங்க வீட்டுக்காக நீங்கள் அவங்க பெண் இவங்களை எங்கேயாவது மறைச்சி வச்சுருக்கலாம், மாப்பிள்ளையும் பொண்ணையும் எங்கேயா மறைச்சி வச்சுட்டு நீங்கள் போய் அந்த வீட்டில் இருக்க தாய் தந்தை யாருமா, எங்கே இருக்கீங்க, அவங்க விலாசம் பண்ண, நாங்கள் போய் பேசிட்டு வரோன்னு ஒரு முயற்சி எடுத்துருக்கணுமா வேண்டாமா? ஏன் எடுக்கலை? இந்த மாதிரி அவங்க ரொம்ப விரும்புகிறாங்கம்மா, கல்யாணம் பண்ணணும்னு விரும்புகிறாங்க, நீங்கள் பண்ணி வச்சா நல்லது. இல்லைன்னா அவங்க உங்களை மீறி திருமணம் பண்ணிக்கிடுவாங்க என்ன ஒரு மாதிரி பேசியிருக்கலாமே, ஏன் பேசலை? நீங்கள் வந்தாங்க உடனே கல்யாணம் பண்ணி வச்சோம், ஒரு நோட்டரி கையெழுத்து வாங்கிக்கிட்டோன்னா என்ன அர்த்தம் இருக்குது? தாய் தந்தையருக்கு கொஞ்சம் வேதனைப்படுமா இல்லையா? தங்களுடைய பிள்ளைகளுடைய திருமணத்தை பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க இல்லையா? நீங்கள் செய்யலாம், நீங்கள் சீர்திருத்தவாதிகள் தான், செய்யுங்க, அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஏன் அதை நீங்கள் தவறிட்டீங்க? ஏற்கனவே தெரியும், நெல்லை மாவட்டம் கலவர பூமி, ஜாதி கலவர பூமின்னு தெரியும். என்ன நடந்தது? 2005 2006 கொடியங்குளம் கிட்டத்தட்ட விருதுநகர் மாவட்டத்து வரைக்கும் 3 மாதம் பஸ் ஓடலை, உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் கம்யூனிஸ்ட் தோழர்கள் எல்லா தீர விசாரித்து தீர ஆராய்ஞ்சு தான் பண்ணுவீங்க. இது பண்ணியிருக்கணுமா வேண்டாமா? ஏன் பண்ணலை நீங்கள்? சரி, இதே இது சேகர்பாபு வீட்டில் ஒரு திருமணம் நடந்தது இல்லையா, நீங்கள் அதில் தலையிட்டீங்களா? கலப்பு திருமணம் தானே, அதை குறித்து ஒரு அறிக்கையாவது நீங்கள் விட்டீங்களா? இப்போ இதுக்கு பேசுகிறீங்கள, நெல்லை மாவட்டத்தில் திருநெல்வேலியில் சேகர்பாபு வீட்டில் நடந்தது, அதுக்கு ஏதாவது ஆதரவு அறிக்கையாவது நீங்கள் விட்டீங்களா? நீங்கள் தோழமை கட்சி தானே, ஏன் விடலை? சரி, இவ்வளவு பேசுறீங்கல்ல, பாலஸ்தீனத்துக்கு போராட்டம் நடத்துறீங்கல்ல, நடத்துங்க, அது உங்கள் உரிமை, உங்கள் அணுகுமுறை, உங்கள் கொள்கைப்பாடு, நான் ஒத்துக்கிறேன். நான் கேட்குறேன், தமிழ்நாடு பாதிக்கப்படுதா இல்லையா? கேரளாவில் உங்கள் அரசாங்கம் நடக்கு, பினராயி விஜயன் அரசாங்கம் நடக்கு. இப்போ அங்கே எல்லா இடத்துலையும் தோத்துட்டீங்க, ஏதோ ஒரு தொகுதி ஜெயிச்சிருக்கீங்க கேரளாவில், சிபிஎம் உங்கள் பூமின்னு சொல்லுவீங்க, அங்கே தோத்துட்டீங்க. நான் கேட்குறேன், இந்த கம்யூனிஸ்டுகள் கன்னியாகுமரியில் நெய்யாறு அணை, இத்தனைக்கும் அங்கே கம்யூனிஸ்ட் எம்எல்ஏக்கள் பல தடவை ஜெயிச்சிருக்காங்க, எம்பியும் ஜெயிச்சிருக்காங்க. அந்த பூமியை காயுது, தண்ணி விடலை, அதை பற்றி போய் உங்கள்
அரசாங்கம் தானே இருந்தது, பினராயி விஜயன் பேசலை. அதே மாதிரி அடவிநயினார் உங்கள் ஆள் தான் அச்சுதானந்தை இடிக்க வந்தார் தென்காசி பக்கம். அதை ஏதாவது பேசுனீங்களா 2002? சரி, அதுக்கு பிறகு செண்பகவல்லி தடுப்பணையை இடித்தாங்க வாசுதேவனர் பக்கத்தில். அதை பற்றி ஏதாவது நீங்கள் போய் இது உங்கள் சர்க்கார்கிட்ட பேசுனீங்களா? கேரளாவில் உங்கள் சர்க்கார் தானே. சரி, முல்லை பெரியார் இவ்வளோ சிக்கல் இருக்கே, நீங்கள் பேசி தீர்க்கலாம் இல்லையா? ஆலியார் பரம்பி குளத்துக்கு பி ராமமூர்த்தி காமராஜரை அனுப்பி முடிச்சுட்டு வந்தாரா இல்லையா? அந்த உணர்வு ஏன் அந்த காலத்தில் இந்த உணர்வு பி ராமமூர்த்திகிட்ட இருந்த உணர்வு ஏன் உங்களுக்கு வரல? சரி, ஆலியாறு பரம்பிக்குளம், பாண்டியாறு புன்னம்புலா, சிறுவாணி, பம்பாறு, அமராவதி, இப்போது சிலந்தி அணையில் தடுப்பணை கட்டுறாங்க. இதெல்லாம் நீங்கள் பேசிக்கலாம்ல. இங்கே இருக்க தமிழ்நாடு மார்க்சிஸ்டுகளும் சிபிஐயும் ஏன் பேச மாட்டீங்க? இந்த 2 புத்தகம் எழுது யார்? உங்கள் தலைவர் ராமூர்த்தி. உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் திமுகவையும் திராவிட இயக்கத்தையும் அவ்வளவு பேசினார். கம்யூனிஸ்ட் இயக்கம் வளராமல் போனதற்கு திராவிட இயக்கங்களும் எழுதினார். இப்போ இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்வீங்க? லீலாவதியை கொண்டாங்க, என்ன பதில் சொல்ல போகிறீங்க? ஏதோ இன்றைக்கி திமுக செஞ்சதெல்லாம் சரின்னு நீங்கள் போனான்னா என்ன அர்த்தம் இருக்குது? இவ்வளவு நதிநீர் திறங்கள் வரிசையாக நான் சொன்னேன் இல்லையா? நீங்கள் பேசி தீர்க்கலாம் இல்லையா? நீங்கள் என்ன உங்கள் தோழர் தானே கேரளாவில் முதலமைச்சர், ஏன் பேசுறதுக்கு யோசிக்கிறீங்க? அப்புறம் இங்கே தானே கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி வளருது. உங்கள் எம்பி தானே யாரோ அவர் யார் வெங்கடேசன் எப்பையா அரசியலுக்கு வந்தார்? உடனே டிக்கெட் கொடுத்தீங்க போன தடவை. ஏதோ என்ன கீழடி அவர் தான் பண்ணார். கீழடியை பாவம் அந்த பொண்ணு கனிமொழி மதி பண்ணது வக்கீல் வழக்கறிஞர். நீ இவர் பண்ணார்னு இவர் எப்போ வந்தார் மார்க்சிஸ்ட்டுக்கு? எவ்வளவு தோழர்கள் மூத்த தோழர்கள் இருந்தீங்க, உங்களுக்கு வேட்பாளர் கிடைக்கலையா? இதே வெங்கடேசன் ஏதாவது முல்லை பெரியாரை பற்றி வாய் திறந்திருக்கிறாரா? மதுரை மாவட்டம் தானே. அதுமாதிரி திண்டுக்கல்லே ஒரு தொகுதி வாங்கிட்டீங்க. மார்க்சிஸ்ட்டுகள் கொள்கை ரீதியாக இருக்குது. நீங்கள் அடுத்தவங்களை குறை சொல்கிறீங்களே, நீங்கள் கொள்கை ரீதியாக இருக்கீங்களா? மோடி சனாதனவாதிங்க, நான் ஒத்துக்கிறேங்க. நீங்கள் என்ன தமிழ்நாட்டுக்கு பண்ணீங்க? இப்படியாக தமிழ்நாடு அரசியல் இருக்கின்றது. வருகின்றது சட்டமன்ற தேர்தல் 2020. இப்போ 3 வருஷம் முடிஞ்சு போச்சு திமுகவுக்கு. தோழமை கட்சிகளான எல்லாருமே உங்களோட சேர்ந்தாங்க, ஏதோ வெற்றி பெற்றீங்க. இதே வெற்றி, இதே தேர்தல் களம் 2026 அமையாது. அப்படித்தான் நிலைமை. நல்லவங்க தான் உங்கள் திமுகவில் வச்சுக்கிட மாட்டீங்களா? உங்களுக்கு தோழமை கட்சியாக இருக்க மார்க்சிஸ்ட் இப்படி இருக்குது. நேற்று வரைக்கும் உங்களை திட்டி இது கடுமையாக திட்டினார் வாரிசு அரசியல்னு. அதே வாரிசு அரசியலுக்கு தன் பையனுக்கு ஒரு சீட்டு வாங்குறதுக்கு அறிவாலயத்தில் ஸ்டாலினிட்டையே உட்கார வேண்டிய நிலைமைக்கு வை கோபாலசாமி இன்றைய வைகோ தள்ளப்பட்டார். அவர் என்ன கடந்த காலத்தில் பேசுகிறாரு? அவர் ஒரு தோழமை கட்சி. என்ன செய்ய போறீங்க சொல்லுங்கள்? இலங்கை பிரச்சனையில் திருமாவளவன் கடுமையாக பேசுவார். இப்போ காங்கிரஸ் தான் அவருடைய மூலக்கட்சியாக இருக்கிறாப்புல. காங்கிரஸுக்கு அவ்வளவு வக்காலத்து பேசுகிறாரு. இப்படி தோழமை கட்சிகள். இப்படியான நிலையில் அமைச்சரவை டெல்லியில் எல்லா மாநிலங்களுக்கும் பரவலாக்கப்பட்டு உரிய பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்கார் மோடி. அந்த வகையில் 2026 தேர்தல் அவங்களும் வருவாங்க. அவங்களும் ஒரு வாக்கு வங்கியை வந்துட்டாங்க, நெருங்கிட்டாங்க. ஒரு காலத்தில் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன், ஜனசங்கன்னு கட்சியே இங்கே தெரியாது. இந்த கட்சியின் சின்னம் தீப சின்னம் கூட இங்கே நின்னது கிடையாது. இப்போ தைரியமாக தாமரைன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, மோடின்னு தெரிஞ்சு போச்சு. ஒரு காலத்தில் வாஜ்பாயை தமிழ்நாட்டுக்கு தெரியாது. இந்த இடத்துல ஒன்று பதிவு பண்ணுறேன், மதுரை முத்து 71 மதுரை மேயராக வேண்டும். எம்ஜிஆர் பிரியவில்லை திமுகவிலிருந்து. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, கலைஞர் முதலமைச்சர். சென்னைக்கு அடுத்து மதுரை மாநகராட்சி புது கட்டடமே கட்டினாங்க. அதிசயமாக பார்த்தாங்க அந்த நேரத்தில். அந்த கட்டடத்துக்கு ரோட்லேருந்தே 3வது 2வது மாடிக்கு காரு, மேயர் கார் போகிறாப்புல கட்டினாங்க. அது அதிசயமாக அன்றைக்கி பேசப்பட்ட 71. அதே மாதிரி திருநெல்வேலியில் 3 அடுக்கு பாலம். இந்த 2 விஷயமும் கலைஞர் ஆட்சியில் அப்போ நடந்தது. அதிசயமாக பேசுனாங்க. அந்த மேயர் தேர்தலில் பங்கு பெற்ற அந்த ஸ்தாபன காங்கிரஸ் கிட்டத்தட்ட 22 சீட்டு கவுன்சிலர்கள் மதுரை அன்றைக்கு நகராட்சி, பிறகு மாநகராட்சி. அது 22 திமுக. இடையில ஒரு ஓட்டு சேஷாதிரின்னு என்ற ஜனசங்கத்தை சேர்ந்த, அன்றைக்கு ஜனசங்கம் சௌராஷ்டிரா வகுப்பை சேர்ந்த ஓட்டு போட்டு தான் மதுரை மேயரானார். அதுக்கு நீங்கள் யார்கிட்ட கலைஞர் என்ன பேசினார்? ஜனா கிருஷ்ணமூர்த்தி வழக்கறிஞர் மதுரையில். அவர் தான் பாரதிய ஜனதா கட்சியை தமிழ்நாட்டில் ஜனசங்குக்கு ஒரே அடையாளமாக இருந்தார். அன்றைக்கி ஜனசங்கன்னு யாருக்கும் தெரியாது. சோசியலிஸ்டாவது இருந்தது. தீபம், இந்த சின்னம் குடிசை சின்னமும் ஆலமரம் இருந்தது. தீப சின்னம் தமிழ்நாட்டில் போட்டி போடவே இல்லை, கிட்டத்தட்ட 40-50 வருஷமாக. அதுதான் ஜனசங்கத்துடைய சின்னம். தீபம் ரெட்டக்காலம் இருக்கும், உதயசூரியன் இருக்கும்,
சுதந்திரா நட்சத்திரம் இருக்கும், கதிர் அர்வால் கம்யூனிஸ்டுடைய கதிர் அர்வால் சிபி இருக்கும், அர்வால் சுத்தியல் நட்சத்திரம் இருக்கும். இதுதான் அன்னைக்குள்ள சின்னங்கள். தீப சின்னம் தமிழ்நாட்டிலே போட்டதே கிடையாது. அப்படிப்பட்ட நேரத்தில் சேஷாதிரி என்ற கவுன்சிலர் ஓட்டு போட்டு தான் நீங்கள் மதுரை மேயர் முதல்ல திமுக ஆட்சி. இதெல்லாம் வரலாறு ஸ்டாலினுக்கு தெரியுமா? இப்படியான நிலையில் நான் எல்லா விஷயத்திலும் பரவலாக இந்த பதிவில் பேசியுள்ளேன். கம்யூனிஸ்டுகள் ஏன் பேசாமல் இருக்கிறார்கள்? இவ்வளவும் அநியாயம் நடக்குது. அண்டை மாநில கேரளத்தால் நீர்த்தடங்கள், அதேமாதிரி கண்ணகி கோவில் பிரச்சனை வேற கவனிக்கலை. நம்ம ஆட்களை போனால் அடிக்கிறாங்க, கம்பத்துலேருந்து போனான்னா சித்ரா பௌர்ணமிக்கு கேரளா போலீஸ்காரங்க. இதெல்லாம் நீங்கள் கண்டிக்க வேண்டாமா? உங்கள் கட்சி தானே, பேசுங்க. தமிழ்நாட்டு உரிமைகள் தானே, ஏன் பேசுறதுக்கு யோசிக்கிறீங்க? எப்படி சனாதனம்னு பாஜகவை சொன்னீங்களே, ஒரு சில விஷயங்களை தீட்டுன்னு நினைப்பீங்களே. சிபிஎம் இலங்கை தமிழர் பிரச்சனை பேசவே கூடாதுன்னு ஒரு காலத்தில் நீங்கள் சொன்னீங்கல்ல, அப்படிப்பட்ட கட்சி தானே சிபிஎம். இப்படியான நிலையில் உங்கள் தோழமை கட்சியானால்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினால் வருகின்ற 2026 எளிதான களம் அல்ல என்பதை புரிந்து கொள்ளவும் உங்களோடு நான் பயணித்தவன், உங்களுடைய கஷ்டகாலங்களில் பயணித்தவன். நான் திமுக ஆட்சியில் இருக்கும்போது ஒரு காலம் இருந்ததில்லை, கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது இல்லை, அமைச்சர் பிரதான என்னைக்கு அறிவாலயத்தில் வந்து உட்காரங்களோ அன்னைக்கு தான் இருந்திருக்கேன். இப்போலாம் அறிவாலயத்தில் வந்து அதிகமாக உட்கார மாட்டேங்க, நீங்கள் கோட்டைக்கு போவீங்க. இப்படி தான் உங்க கூட நான் இருந்திருக்கேன். அன்னைக்கெல்லாம் செந்தில் பாலாஜி யாரும் வரல, சேகர் பாபு யாரும் வரல, புரிஞ்சுக்கிட்டேலா? இந்த கண்ணப்பன் வரல. இப்படியே அதிமுகவில் வர்றவங்களுக்கும் மரியாதை சொன்னீங்களாமே. நேருகிட்ட வைகோப்பு பையனை ஜெயிக்க வைங்க, நம்மளை நம்பி வந்துட்டாரு, நம்ம ஜெயிக்க வைக்கணும். இதே வைகோ உங்களை ஒவ்வொருவரையும் கவுத்திட்டு போகும்போது நான் தானே வந்தேன் உங்களை நம்பி. என்னங்க ஸ்டாலின், நீங்கள் நேருகிட்ட சொன்னீங்களாமே, நம்ம நம்பி வந்துட்டாங்க, ஜெயிக்க வைக்கணும் ஒரு பையனை வைக்க. உங்களை ஒவ்வொருவரையும் குத்துறாரும் போது நான் தானே வந்து உங்களுக்கு டிஞ்சர் போட்டு நான் பஞ்சை போட்டு தடவி விட்டேன். நான் உங்களை நம்பி வரலையா? எவ்வளோ சீரழிச்சிட்டீங்க அரசியல் வாழ்க்கையை, உங்களால் அதை சீரழிச்சது. எவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு பல தடவை சொல்லிட்டேன், திரும்ப சொல்லக்கூடாது. நன்றி வேணும் ஸ்டாலின் அவர்களே. யார் என்ன பண்ணாங்க, நமக்கு என்ன பண்ணாங்க, யார் எப்படி. நான் டிஆர் பாலு துரைமுருகன் மாதிரி ஒப்புக்கு பேச மாட்டேன், மனப்பு மூலமாக செய்வேன். அவங்க வந்து நடிக்கிறாங்க, உங்களை நடிக்கிற ஆள் தான் பிடிக்கணும், பச்சுக்கோங்க, எங்களுக்காக தேவையில்லை என்பதை இங்கே சொல்வதற்காக இந்த பதிவு. நன்றி, வணக்கம். சுவாரஸ்யமான பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் KSR வாய்ஸ் சேனலோடு. நன்றி, வணக்கம். KSR வாய்ஸை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.